எல்லாருக்கும் good evening sir. Sir, Hello, can you hear me? Good evening, கேக்குது. Yes. Okay. Okay. என்னோட screen தெரியுதா? Sir. Yes sir. Is my screen visible to you? Yes. NSC. Correct. Okay. Right. Now I'll just give you an overview about our course sir. நம்ம கோர்ஸை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம், என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா கொடுத்துடுறேன். அப்புறம் நம்மளுடைய டாபிக் உள்ள போகலாம் சார். எடுத்த உடனே I'm not going to jump into the topic. முதல்ல நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். கொஞ்சம் பேசிட்டு எப்படி இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அவுட்லைன் தான் நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்துறேன். அப்புறமா we will go into the class sir. சரியா? So first இது நம்ம பேட்ச் 28ல we are joining sir. So Trade Achievers உடைய ஆன்லைன் கிளாஸஸ் பேட்ச் 28 இப்போ நம்ம போக போறோம். இந்த first 4 days, that is Wednesday, Thursday, Friday and Saturday, 4 நாள் உங்களுடைய ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் இருக்கும் சார். ஸ்கெட்யூல் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 4 நாள் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும், வெட்னஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் we'll have fundamental classes. சண்டே அன்னைக்கு we have trend analysis class. Trend analysis class நமக்கு சண்டே அன்னைக்கு இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாவே we will have technical topics சார். அதோடைய ஸ்கெட்யூல் வந்து கொடுத்துருப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ்ல சொன்ன மாதிரி நமக்கு 2 பேட்சஸ் இருக்கு சார். மார்னிங் 10 AM to 12 PM ஒரு பேட்சும், ஈவினிங் 7 PM to 9 PM ஒரு பேட்சும் இருக்கு. 2 பேட்ச்லயுமே உங்களை ஆட் பண்ணியாச்சு சார். 2 பேட்ச்லயுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் ஆகுது அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். அப்பதான் கண்டினியூட்டி இருக்கும். நடுவுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சப்ஜெக்ட் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் போகும்பொழுது என்ன விஷயம் அப்படிங்கிறது புரியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் ஆகுது அட்லீஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் கிளாஸஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு நாள் நமக்கு தீபக்குமார் சாருடைய ரிவ்யூ செஷன் இருக்கும் சார். அவங்க இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நாள் சொல்லி தருவாங்க. இட் வில் பி 2-3 hours செஷன். இதுக்கப்புறம் உங்களை ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு சார். அதுல நாங்க உங்களை மூவ் பண்ணிடுவோம். அதுல நீங்க ட்ரெயினர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், டெக்னிக்கல் டாபிக்ஸ் கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், டெக்னிக்கலா நீங்க அனலைஸ் பண்ணி சார்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம் சார். அவங்க உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த விஷயங்கள் சரியா இருக்கு, இந்த விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினர்ஸ் will give you suggestions சார். அதுக்கப்புறம் இந்த 1 or 2 weeks நீங்க ப்ராக்டிக்கல் செஷன் குரூப்ஸ்ல இருந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ செஷன் மாதிரி, ஒரு 5 days ரிவ்யூ செஷன் மாதிரி நமக்கு இருக்கும். லைவ் மார்க்கெட்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸ் கத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரெண்ட்னா என்ன, லைவா போகும்பொழுது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம அதை ப்ராக்டிக்கலா பார்ப்போம் சார். அதுக்கான செஷனும் we are planning. அதுவுமே நம்மளுடைய ஸ்கெட்யூல்ல இருக்கும். ப்ராபப்ளி உங்களுக்கு மிடில் ஆஃப் ஜனவரி மந்த்ல இந்த செஷன் இருக்கும் சார். சரிங்களா? இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணும் பொழுது வெப்கேம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சார். நோ நீட் டு டர்ன் ஆன் யுவர் வெப்கேம்ஸ். மைக்ரோஃபோன் கூட உங்களுக்கு எப்போ டவுட்ஸ் இருக்கோ அப்போ மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா போதுமானது. டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்குறேன் சார். அப்போ நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். அப்போ மட்டும் டர்ன் ஆன் யுவர் மைக்ரோஃபோன் சார். வெப்கேம் ஆன் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுடைய வெப்கேமை ஆஃப் பண்ணிக்கோங்க சார். வெப்கேம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் மெசேஜஸ்ல ஜாயினிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் சார். அந்த ஜாயினிங் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதை இக்னோர் பண்ணுங்க சார். ஃபில் பண்ணாதவங்க ப்ளீஸ் உங்களுடைய ஜாயினிங் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க சார். அதே மாதிரி செஷன் ஸ்கெடியூல் டைம் மார்னிங் 10 அப்படின்னா 10 o'clock அரௌண்டுக்கு லிங்க் வந்துடும். ஈவினிங் 7 அப்படின்னா 7 o'clock ஈவினிங் அரௌண்ட் அந்த டைமுக்கு வில் பி போஸ்டிங் தி லிங்க் சார். இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கு நான் பர்சனலா மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு கூப்பிடுங்க சார். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஐ லுக் இன்டு இட். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பிளான் சார். இதுதான் நம்மளுடைய ஸ்கீம். எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம், ஃபர்தரா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கோ டு மீட்டிங் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம இந்த செஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்றோம். லைவா இது நடக்க போகுது சார். நான் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய ஸ்கிரீன் நீங்க பாக்குறீங்க. ஸோ இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி லைவ் பிளான்டு செஷன்ஸ். சரிங்களா?
ஸோ இப்படிதான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் சார். ஓகேவா? இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கறத கேட்டுடுங்க சார். அப்புறம் நம்ம அடுத்த விஷயங்களை ப்ரொசீட் பண்ணலாம். Okay, sir. This is Caesar. So I'm joining from US. So the live session பத்தி சொன்னீங்கல்ல, practical session, அது வந்து அட்லீஸ்ட் 1 or 2 செஷன் வந்து என்னோட நாஸ்டாக் மார்க்கெட் டைமுக்கு எனக்கு டெக்னிக்கல் நம்ம லேர்ன் பண்ணதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? I know the time is totally hard. Yes, totally it is apart. அது எப்படின்னு will plan it out sir. எப்படின்னு will discuss with the management and நம்ம அத பிளான் பண்ணலாம் sir. I'll just let you know. சரிங்களா? Okay. Thank you. Practical அப்போ I'll just let you know. Great, thanks. Okay sir. Ruben sir, this is Ramalingam. Yes. Record பண்றீங்க இல்லையா? So இந்த இது அவைலபிளா இருக்குமா ரெக்கார்டர்? இல்ல சார், ரெக்கார்ட்ஸ் நம்ம ஷேர் பண்றது கிடையாது சார். உங்க பக்கத்துல ஒரு நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் என்னுடைய ஒரு பிபிடி ஸ்லைட் மாதிரி வச்சு ஐ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க சார். நம்ம ரெக்கார்டிங்ஸ் வந்து we are not going to share it. சரிங்களா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிளாஸஸ் வந்து 2 times நாங்க அட்டெண்ட் பண்ணலாமா இல்ல எப்படி? 2 times in the sense மார்னிங்கும் ஈவினிங்கும் அந்த மாதிரி you can attend twice சார். மார்னிங் 10 to 7. நானும் யூஎஸ் டைம் தான் இது பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த இது ஓகே, இந்த வீக் வந்து லைக் ஹாலிடேஸ்ன்றதுனால இந்த மார்னிங் டைம்ஸ் எனக்கு ஓகே. ஸோ அதனால நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போஸ் நெக்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி சப்போஸ் நெக்ஸ்ட் செஷன் வந்து என்னால் அட்டென்ட் பண்ண முடியுமா இல்ல இந்த ஒரு செஷன் தான் கணக்கா? அதுதான் கேட்குறேன். இல்ல சார், இந்த ஒரு சைக்கிள் தான். இந்த ஃபர்ஸ்ட் 10 daysல இருக்கிற தியரி அண்ட் பிராக்டிகல் தியரிஸ் இதுதான் கணக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தட் இஸ் மண்டே 28th இருந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்ல, சண்டேல இருந்தே உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் அண்ட் ஈவினிங்ல வில் பி ஹேவிங் டெக்னிக்கல் டாபிக்ஸ் சார். சரிங்களா? ஓகே. அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் இதை சேர்த்து தான் நம்ம சொல்றது 2 times. ஓகே. இன் கேஸ் நான் அப்பவே சொன்னேன், இந்த 2 times அட்டெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ட்ரை அட்டெண்டிங் ஒன்ஸ் சார். இன்னொரு விஷயம், டெக்னிக்கல் கிளாஸஸ் இன்னொரு தடவை ரீவிசிட் பண்ணுவோம். அது எப்படி இருக்காதுன்னா இட் வில் நாட் பி தியரிட்டிக்கல், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலா இருக்காது, அது பிராக்டிக்கலா இருக்கும் சார். சரிங்களா? பிராக்டிக்கலா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்க அதை அட்டெண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தியரி புரிஞ்சிடும். எல்லா ட்ரெயினர்ஸுமே இந்த தியரியை வந்து they will be teaching you clearly. அதை அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. பிராக்டிக்கல் செஷன்ஸ் வரும்பொழுது you can better your skills sir. Okay. Okay sir. Okay sir, thanks. So okay sir, என்னோட நேம் டிஸ்ப்ளே ஆகும் பார்த்திருப்பீங்க. my name is Ruben. இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க இந்த செஷன்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் சார் கம்ப்ளீட்லி நியூ, எவ்வளவு பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் எதை சொல்லுவீங்க சார்? Okay, this is Caesar. Okay. I have around a couple of years experience with the long-term investments. Okay. But நீங்க டீச் பண்ற அளவுக்கு in-depth technicals எனக்கு தெரியாது. Okay, பிரச்சனை இல்லை சார். we'll step by step போலாம், பிரச்சனை இல்லை. Okay, thank you. This is Ramalingam sir. Ruben sir, Ramalingam. நான் வந்து almost like 6-7 years நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இட் இஸ் நாட் லைக் a trading kind of thing. Like I invest and whenever I get profits like 40-50% I'll take it out kind of thing. But most of the times the retail investor என்ன மிஸ்டேக் பண்றாங்க அதே மாதிரி ஹை லெவல்ல என்டர் ஆகி அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் அவுட் அந்த மாதிரி பண்றதுதான். Okay. Any others want to share your opinion? Hi, this is Mahendran here. Yes sir. ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் டைம்ல இருந்து நான் ட்ரேடிங்ல இருந்து கத்துட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டா ஒரு 4-5 years ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டா ஆஃப்டர் மார்ச் லோல வந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் மோர் அக்ரெசிவ்லி. Okay. My style is like a swing trading I used to do, and I want to learn more. That's why I joined this one. Okay sir. Yeah. Anybody else? So my name is Anand from Teni district.
அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் சார். இப்போ ட்ரேடிங் நல்லா கத்துக்கிட்டு நல்லா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நான் ட்ரைனிங் பண்ணணும் சார். என்னுடைய குறிக்கோள். ஓகே சார். ஓகே 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 சார். ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்க சார். தேங்க்யூ. இது இன்டராக்டிவா தான் இருக்கும். இந்த மாதிரியான செஷன்ஸ் வந்து நமக்கு இன்டராக்டிவா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம we are going to start with introduction to financial markets. நம்ம ஸ்கெடியூல்ல போட்டுக்கிற மாதிரியே we are going to start with introduction to financial markets அப்படிங்கிற டாபிக்கும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ 4 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ப்ராப்ளி 4 பேருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எல்லாருமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நிறைய வருஷம் 10 வருஷத்துக்கு மேல மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் என்ன விஷயம்னே தெரியாம நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த செஷன் முடியும் பொழுது சார் வில் பி கிளாரிஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ we'll start by defining what is a market. முதல்ல மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத first we'll define sir. Market அப்படின்னா it's a place where buyers and sellers meet. ஏதோ ஒரு மார்க்கெட், நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டிஸ் மார்க்கெட், கரன்சிஸ் மார்க்கெட் அப்படின்னு பேசல. நீங்க எந்த ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா a buyer and a seller meet. இப்போ அடுத்தது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஏதோ வணிக ரீதியான ப்ராடக்ட்ஸ் பை ஆர் செல் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன பேரு சார்? இட் இஸ் நோன் அஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அந்த வகையில ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா பை ஆர் செல் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் காமனா உலகம் முழுக்கவே ட்ரேட் ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 3 financial products. So first one is equity. Second one is commodity. And the third one is currency அப்படின்னு சொல்லுவோம், or forex. மூணு விதமான ப்ராடக்ட்: ஈக்விட்டிஸ், கமாடிட்டிஸ் ஆர் ஃபாரெக்ஸ். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியும், ஒவ்வொரு டைப் ஆஃப் மார்க்கெட்டை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதோடைய பர்பஸ் என்ன, எப்படி நம்ம அதெல்லாம் ஸ்ட்ரீம் லைன்டா ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா இயங்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சார். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது இஸ் அபவுட் ஈக்விட்டிஸ் மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா, ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது சார், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. இப்ப ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா என்ன பண்றேன்? ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை நான் வாங்கி வைக்கிறேன். ஓகே, ஏன் கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்கணும், நான் ஏன் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் கம்பெனிஸ் அவங்களுடைய ஷேர்ஸ் ஓனர்ஷிப்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், எந்த ஒரு பிஸ்னஸ், டெக்னாலஜில இருந்து ஒரு சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதுக்கு பணம் தேவைப்படும். பணத்தை ஜென்ரேட் பண்ணணும், பணத்தை தேவை இருக்கும் எக்ஸ்பான்ஷனுக்காகவோ அல்லது லோன்ஸை கட்டுறதுக்காகவோ இந்த மாதிரி பணம் தேவைப்படும். அப்போ பணம் தேவைப்பட்டா ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்ற வழிகள், ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு என்ன தெரியும், நான் எனக்கு பெரிய பேக்கிங் கிடையாது, பெரிய ரிசோர்ஸ் கிடையாது, பெரிய சோர்ஸ் கிடையாது. எனக்கு இப்ப அவசரத்துக்கு பணம் தேவைன்னா எனக்கு என்னென்ன வழி தெரியும்? என் கையில இருக்கக்கூடிய சேவிங்ஸ், நான் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா,
அந்த பணத்தை வச்சு என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியுமா? அல்லது எனக்குன்னு ஏதாவது அசட்ஸ் இருக்கா, அந்த அசட்ஸை என்னுடைய பண தேவைகளை நிறைவேற்ற முடியுமா? அப்படியும் இல்லைன்னா தேர்ட் வழி, எங்கேயாவது கடன் வாங்கலாமா, யாராச்சும் எனக்கு கடன் கொடுப்பாங்களா, அதை வச்சு என்னுடைய பண தேவைகளை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான வழிகள் தான் நாம யோசிப்போம். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் பாத்தீங்கன்னா சார் இதே மாதிரியான வழிகள் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இதோட ஒரு எக்ஸ்ட்ரா வழி அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு. என்னன்னா, அவங்களுடைய கம்பெனியுடைய அசட்ஸ், அவங்களுடைய சொத்துக்கள் சின்ன சின்ன பங்குகளா பிரிச்சு, அந்த ஓனர்ஷிப்பை சின்ன சின்ன யூனிட்ஸா பிரிச்சு பொதுமக்கள் கிட்ட இந்தாங்க என்னுடைய கம்பெனில ஒரு பார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து, அதுக்கு ஈக்குவலண்டா அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி அவங்களுக்கு தேவைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் சார். அதுக்கு தான், அந்த இடத்துக்கு தான், அந்த விஷயத்துக்கு தான் என்ன பேரு, இட் இஸ் நோன் அஸ் ஈக்விட்டிஸ் மார்க்கெட். ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது இட் டீல்ஸ் வித் ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. சரியா? இப்போ பெரும்பாலும் கம்பெனிகள் 2 விதத்துல தான் அவங்களுக்கு தேவையான பணத்தை ஜெனரேட் பண்ணுவாங்க. ஒன்னு டெப்ட் அல்லது ஈக்விட்டி. இப்ப இந்த 2 விதத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன வித்தியாசம்? டெப்ட் அப்படின்னா சார், கடன், ஏதோ ஒரு பேங்க் கிட்டயோ அல்லது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி கிட்டயோ போயிட்டு என் பண தேவைக்கு நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா அது டெப்ட். இல்ல என்னுடைய ஷேர்ஸை கொடுத்து பொதுமக்கள் கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஈக்விட்டி. இப்போ 2 விஷயமா யோசிக்கலாம். நான் கடன் வாங்கி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு லாபம் வருது. இப்போ கடன் கொடுத்தவர் அந்த லாபத்துல பங்கு கேட்க முடியாது சார். நான் பணத்தை கடனாதான் வாங்கியிருக்கேன், அவருக்கு தேவை என்ன, நான் அசலை திருப்பி கொடுப்பேன், அவர் கொடுத்த பணத்துக்கு கொஞ்சம் வட்டி திருப்பி தருவேன். ஆனா லாபத்துல ஒரு பர்டிகுலர் பங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது கிடையாது. பார்ட்னர்ஷிப் கிடையாது சார். திஸ் இஸ் நாட் அ பார்ட்னர்ஷிப். நீங்க எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, நான் வட்டியா திருப்பி தருவேன். வேறஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படி வாங்குறப்போ நம்ம என்ன பண்றோம், முதலே சொன்னேன், ஓனர்ஷிப்பை நம்ம வாங்கிக்கிறோம். அப்படின்னா ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுது, லாபம் சம்பாதிக்குது அப்படின்னா அதுல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பங்கு உண்டு. அந்த பங்கை டிவிடெண்ட்ஸாவோ போனஸாவோ அவங்க திருப்பி தருவாங்க சார். சரியா? இது செகண்ட் பார்ட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். லாபத்துல கடன் கொடுத்தவருக்கு பங்கு இல்லை, முதலுக்கு உத்தரவாதம் பிளஸ் ஒரு வட்டி அப்படிங்கிற வகையில வருமானம். ஈக்விட்டி அப்படிங்கிறப்போ லாபத்துல பங்கு உண்டு, அந்த நிறுவனத்துல லாஸா இருந்தாலும் ப்ராஃபிட்டா இருந்தாலும் இதுல ஈக்குவல் பங்கு உண்டு டெப்ட் ஈக்விட்டி வச்சிருக்கவங்களுக்கு. செகண்ட், ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுது, நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ஈக்விட்டி ஷேர்ஸும் கொடுத்துருக்கேன், எல்லார் மூலியமாவும் நான் பணத்தை ஜென்ரேட் பண்ணி என் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பிசினஸ் க்ரோ ஆகல, பிசினஸ் என்னால சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் வரும், ஆர்பிட்ரேஷனுக்கு போவாங்க. அப்போ என் கம்பெனிய வித்து, அதாவது லிக்விடேட் பண்ணி பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆகும். டெப்டா யார் எனக்கு பணம் தராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஓனர்ஸ் ஆஃப் அ கம்பெனியா உள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கு டெப்ட் பாண்டுக்கு டெப்ட் கொடுத்தவங்களுக்கு கொடுத்தது போக, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற கடைசி பார்ட் தான் யாருக்கு வரும்னா சார், இட் வில் கம் டு ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். பார்ட் ஓனரா இருக்கேன், லாபமும் நஷ்டமும் எதுவா இருந்தாலும் எனக்கு பங்கு உண்டு. ஒரு நிறுவனம் பேங்க்ரப்ட் ஆகும் பொழுது கடைசி அந்த லைன் ஆஃப் செட்டில்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா கடைசியா நான் தான் இருப்பேன், எனக்கு தான் கடைசியா செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நல்ல ஸ்டாக்ஸா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் சார். ஸோ இப்போ இது வரைக்கும் பேசின விஷயங்கள் புரிஞ்சுதா சார்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, Unmuted. Good. It's okay, sir. புரிஞ்சது சார். Okay, so we'll go to the types of equities market.
equities market அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே there are two types. The first one is primary market. The second one is secondary market. Primary market அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இட்ஸ் ஆல்சோ known as IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேர்லயே இருக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் பப்ளிக் பொதுமக்கள் ஆஃபரிங் கொடுக்கறது. ஸோ முதல் தடவையா ஒரு கம்பெனி பொதுமக்களுக்கு ஷேர்ஸை கொடுத்து கேபிட்டல் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு வர்றப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, இட்ஸ் known as பிரைமரி மார்க்கெட். அது இன்னொரு பேர் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரியா? எல்லா கம்பெனியுமே பப்ளிக் கிட்ட ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு காசு வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது சார். முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதனால இப்போ மார்க்கெட் ரெகுலேட்டரா இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மார்க்கெட் ரெகுலேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா we have an organization known as SEBI. இவங்க அப்ரூவ் பண்ற கம்பெனி மட்டும்தான் இட் கேன் கலெக்ட் மணி ஃப்ரம் தி பப்ளிக். இதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா SEC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. செபி அப்படிங்கிற அமைப்பு இந்த கம்பெனி எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி பப்ளிக் கிட்ட காசு வாங்குறதுக்கு, பொதுமக்கள் கிட்ட காசு வாங்குறதுக்கு கரெக்டான தகுதி உள்ள நிறுவனம் தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க செக் பண்ணி இந்த சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் லேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கிரைட்டீரியாஸை மீட் பண்ற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் they will be giving permission to collect money from the public. So primary market அப்படிங்கிறப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், company selling its shares to public. ஒரு கம்பெனி முதல் தடவையா எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும்பொழுது ஷேர்ஸை பப்ளிக்கு விற்க வராங்க. அதுக்கு தான் என்ன பேர் சார், இட் இஸ் known as IPO. இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பெய்ட் அப் கேபிட்டல், முதல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ 10 கோடி ரூபாய் பெய்ட் அப் கேபிட்டலோட இருக்கணும். ஷேர்ஸ் வர்த் ஆஃப் அட்லீஸ்ட் 10 crores பப்ளிக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஷேர்ஸை கொடுத்துட்டு அதோடைய அந்த கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் பொழுது மினிமம் 25 crores ஆகுது அதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கணும். 10 crores paid up capital. மார்க்கெட் கேபிட்டல் 25 crores இது கம்பெனியோட சைட்ல இருக்கணும். ஆடிட்டர்ஸ் அவங்க அல்லது அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் கிட்டையும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனியோடைய டைரக்டரா இருக்கிறேன், இப்போ IPO கொண்டு வர போறேன், நான் அந்த கம்பெனியோட டைரக்டர் அப்படின்னா என் மேல எக்கனாமிக் அஃபென்ஸோ அல்லது கிரிமினல் அஃபென்ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் டு ரிப்போர்ட் தட் டு செபி. முன்னாடி நான் வேற ஒரு கம்பெனில டைரக்டரா இருந்திருப்பேன், அது ஏதாச்சும் எக்கனாமிக் வயலேஷன்ல மாட்டி இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் ஏதோ ஒரு கம்பெனில இப்போ ஒரு பேரண்ட் கம்பெனி அதோடைய சைல்ட் கம்பெனிக்கு IPO கொடுக்குறாங்க அப்படின்னா பேரண்ட் கம்பெனி எந்த விதமான பினான்சியல் டியூஸும் இருக்காம இருக்கணும். ஏதோ செட்டில் பண்ண வேண்டிய லோன்ஸ் இருக்கு, அதெல்லாம் செட்டில் பண்ணாம இருக்கு, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு
அப்படின்னா இந்த சைல்ட் கம்பெனி லிஸ்ட் ஆகுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லெட்ஸ் சே HDFC குரூப்ல HDFC அப்படிங்கிறது ஒரு மெயின் கம்பெனி. அவங்க வேற ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம், தனியா பிரிச்சு லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது HDFC அந்த பேரண்ட் கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் டியூஸ் எதுவும் இல்லாம இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, லீகலா கோர்ட்ல எந்த விதமான கேசஸும் கம்பெனி பேர்ல அல்லது கம்பெனியை க்ளோஸ் பண்ற அளவுக்கு எந்த விதமான கேசஸும் கம்பெனி மேல இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே கண்டிஷன், செபி லெவி பண்ணிருக்கிற கண்டிஷன்ஸ். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டார் சேஃப்டி தான். இப்போ லெட்ஸ் சே ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி அதை வந்து பப்ளிக்ட கொடுத்து அதட்ட வந்து காசு வாங்கிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் செபி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே லிவை பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் மீட் பண்ணா பெர்மிஷன் கிடைக்கும். செபி வந்து நீங்க போய் பப்ளிக் கிட்ட காசு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி they let the company. அடுத்தது பப்ளிக் அப்படிங்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள். பப்ளிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்தியன் இன்வெஸ்டிங் சினாரியோ பொறுத்து there are 3 types of public people. Institutions, high net worth individuals, last category is retail traders. நம்மள மாதிரியான people, retail traders. ஸோ இந்த 3 விதமான பீப்புள், இவங்களுக்கு தான் என்ன பேருனா பப்ளிக் அப்படின்னு. ஐபிஓ பாயிண்ட் ஆஃப் வியூல பப்ளிக் அப்படின்னா இந்த 3 பேரை தான் குறிக்கும். ஸோ ஒரு கம்பெனி முதல் தடவை செபி லெவாய் பண்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி ஷேர்ஸ் வாங்கலாம், பப்ளிக் கிட்ட வந்து ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அவங்க இந்த 3 விதமான பீப்புள் கிட்ட தான் ஷேர்ஸை விற்கணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா 50% அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக ஒதுக்குவாங்க. லெட்ஸ் சே நான் ஒரு 10 கோடி ஷேர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐபிஓ கொண்டு வரேன், 10 கோடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன் அப்படின்னா அதுல 5 கோடி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகும், மீதி 35% ரீட்டைலர்ஸ்க்கு வரும். அடுத்தது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு 15%, 50, 35, 15% அப்படிதான் ஷேர்ஸ் உடைய அலோகேஷன் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் பொறுத்த மட்டும் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆண்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய ஐபிஓ வரப்போகுது. அதுல இது வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய அலோகேஷன்ல 24% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் 64%, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷேர்ஸ்ல 64% மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஹை நெட்வொர்த் இன்னும் பிட் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸும் பிட் பண்ணலாம். ரீட்டைல் பார்ட் மட்டும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சரியா? ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா they can invest a maximum of 2 lakh. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கோர்ஸ் கணக்குல ஒரு இஷ்யூல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறப்போ சில 100 கோடிகள் இந்த ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய மேக்சிமம் லிமிட், அப்பர் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது சார், they cannot invest in a IPO. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் பேங்க்ஸ். எந்த ஒரு ஐபிஓவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மர்ச்சன்ட் பேங்க்ஸ் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஆண்டனி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு நல்ல கம்பெனி, மக்கள் இதுல நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்பெனி மக்களுக்கு கேரண்டி கொடுக்கற விதமா இருக்கும். அந்த கம்பெனிக்கு தான் என்ன பேரு சார், they are calling it as merchant banks அல்லது இன்ஸ்டிடியூஷனல் பேங்க்ஸ்.
உலக லெவல் வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி, ஜேபி மோர்கன் சேஸ், சாக்ஸோ பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாமே தே ஆர் நோன் அஸ் மெர்ச்சன்ட் பேங்க். ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸை பப்ளிக்கு விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மெர்ச்சன்ட் பேங்க்ஸ். இந்த மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் தான் இவ்வளவு ரூபாய் உங்க கம்பெனிக்கு இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு ரூபாய் ஓர்த் வரைக்கும் வைங்க அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாமே, அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி தரது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டன் பை திஸ் மெர்ச்சன்ட் பேங்க்ஸ். மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை they will collect it as the charges. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு பிரைமரி மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு, 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனி சைட்ல செபி கிட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்குறாங்க. சார் நான் இது மாதிரி XYZ கம்பெனி 3 வருஷமா ஆப்ரேஷன்ல இருக்கேன், 3 வருஷமா நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், என் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க, இங்க டைரக்டர்ஸ் பாருங்க, அவங்க மேலேயும் எந்த கேஸும் இல்லை, எல்லாமே கிளீனா இருக்கு. என்னுடைய பேரண்ட் கம்பெனி, நான் வேற ஒரு கம்பெனியில டைரக்டா இருக்கேன், பேரண்ட் கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுவும் கிளீனா இருக்கு, எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளீனா வச்சிருக்கேன், எனக்கு பப்ளிக் கிட்ட போயிட்டு கேஷ் கலெக்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு செபிக்கு ரெக்வஸ்ட் பண்றாங்க இந்த XYZ கம்பெனி. அவங்களுக்கு செபி பெர்மிஷன் தராங்க, பப்ளிக் கிட்ட போயிட்டு ஓகே நீங்க பணம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கிவிங் பெர்மிஷன். அப்போ இந்த பப்ளிக் அப்படிங்கிறவங்ககிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹை நெட்வொர்க், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க கிட்ட ஷேர்ஸை கொடுத்து பணம் வாங்கலாம். இதுக்கு அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றது, இவ்வளவு ஒர்த் இருக்கு, நீங்க உங்களுடைய அசட்ஸ் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஏர்னிங்ஸ் குரோத் இருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சு காம்படிட்டர்ஸ் அவங்களுடைய குரோத் இவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்க்ஸ். ஓகே ஓகே இதெல்லாமே ஓகே, எனக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஐ வில் இன்வெஸ்ட் மை மணி த்ரூ பேங்க்ஸ் மூலியமாவோ அல்லது என்னுடைய புரோக்கர்ஸ் மூலியமாவோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஷேர்ஸ் அலாட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய டிமேட்டுக்கு ஷேர்ஸ் வெல்கம் சார். அலர்ட் ஆகல, ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகல அப்படின்னா பணம் மறுபடியும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு பிரைமரி மார்க்கெட் ஒர்க்ஸ். இப்போ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹவ் அ பிரைமரி மார்க்கெட் ஒர்க்ஸ் இருக்கு சார். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராசஸ் உண்டுங்களா? அவங்கள எப்படி மார்க்கெட்ல அவங்க புரோக்கரேஜ் பண்றதுக்கு அலோ பண்றாங்க? புரோக்கரேஜ் லைசன்ஸ் புரியல எனக்கு. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா ஷேர் வாங்க முடியல இல்ல, ஸோ நம்ம வந்து we are going through brokerage companies, right? Like yes Fidelity, rather JP Morgan, all those stuff. So அவங்கள அப்ரூவ் பண்றதுக்கு மார்க்கெட்ல அவங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு செப்பரேட் ப்ராசஸ் இருக்குங்களா? இல்ல, இப்போ நான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த சென்ஸ் சார், எனக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 1000 crores 2000 crores வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுவேன். நான் வந்து 100 கோடி எப்படி சொல்றது, ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பண்ற ஆள் கிடையாது. நான் ஒரு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஒரு பீப்புள் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், வேற ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வச்சு நான் அவங்க கிட்ட ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி டைரக்டா பண்ண மாட்டேன். நான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நானே ரெகுலேட்டர் அப்ரோச் பண்ணேன். இந்தியாவில் இருக்கேன்னா பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட்டர் அப்ரோச் பண்ணி, சார் எனக்கு வந்து புரோக்கிங் லைசன்ஸ் கொடுங்க, 1000 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா 5 கோடி ரூபாய் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கிங் லைசன்ஸ், மேக்ஸிமம் 5 கோடி ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு புரோக்கர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புரோக்கர் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கீழே அவங்க ஓன் புரோக்கரேஜ் மூலியமா தான் இதை பண்ணுவாங்க சார். வேற புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணா அது காஸ்ட் வைஸா அது சரியான டிசிஷனா இருக்காது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் they have their own broking license. Okay, so they buy the shares directly from the market. Yes. Okay, thanks. Okay. Hello. மெர்ச்சன்ட் பேங்க் Yes, இந்தியால one at a time please. இந்தியால மெர்ச்சன்ட் பேங்க்ன்றது என்ன மாதிரி பேங்க்? லைக் ஜேபி மார்கன்றது ஆல் ஓவர் வேர்ல்ட், ரைட்? இந்தியால ஸ்பெசிஃபிக்கா மெர்ச்சன்ட் பேங்க்ஸ்ன்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐசிஐசிஐ பேங்க், HDFC, ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக், இந்த மாதிரியான கமர்ஷியல் பேங்க்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாமே இந்த மாதிரியான சர்வீசஸ் தனியா ஒரு கார்பரேட் விங் மாதிரி வச்சு தே ஆர் ப்ரொவைடிங் தி சர்வீசஸ். வேர்ல்ட் லெவல்ல இந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மோர்கன், இதெல்லாமே வேர்ல்ட் லெவல்ல நோன். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸே தே ஆர் டபுளிங் இட் அப். நமக்கு கமர்ஷியல் ஆர்ம்ஸ் தான் தெரியும், போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான
அப்படிதான் நம்ம இது வரைக்கும் இந்த ஆக்சிஸ் பேங்கையோ அல்லது ஐசிஐசிஐ பேங்கையோ பார்த்திருப்போம். அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆர்ம் இருக்கு. ஐபிஓ வரும்பொழுது அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க சார். ஓகே. எஸ். ஹலோ. எஸ் சார். கொஞ்சம் சத்தமா ப்ளீஸ். கேக்குதா இப்போ? எஸ் சார். ஆக்சுவலா அந்த ஐபிஓ இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெச்என்ஐ, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லிருந்தீங்கல்ல, அந்த போர்ஷன் அலோகேஷன் இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து ஐபிஓல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து 10% அலோகேஷன் இருக்கும், சில டைம்ல 35% போர்ஷன் இருக்கும். ஸோ எந்த பேசிஸ்ல வந்து அது இதுவாகுது? இப்போ இத நீங்க கேக்குற क्वेश्चन ஒரு நல்ல क्वेश्चन. பர்கர் கிங் ஐபிஓ பாத்தீங்கன்னா 10% தான் வந்து ரீட்டைலர்ஸ் கொடுத்தாங்க. 10% தான் ரீட்டைலர்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த ரெண்டு ஐபிஓவும் 35% கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்கர் கிங் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஓகே. செபி பிரெஸ்கிரைப் பண்ண அளவுக்கு செபி வந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்க 3 இயர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்க சார். 3 இயர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்க. நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கலெக்ட் 35% ஃப்ரம் பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. 35% மீட் பண்ணல அப்படின்னா ரீட்டைல் போர்ஷனை கம்மி பண்ணுவாங்க. ரீட்டைல் போர்ஷனை கம்மி பண்ணி தான் இவங்க அலோகேட் பண்ணுவாங்க சார். செபியோட கிரைட்டீரியா லாபம் சம்பாதிக்கிற நிறுவனமா இல்ல அப்படின்னா ரீட்டைலர் பார்ட்டை கம்மி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ ப்ராஃபிட்டபிளா இருந்தா மட்டும்தான் அந்த போர்ஷன் வந்து இட் will be 35 or it can be exceeded. நோ 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 மேக்ஸிமம் 35% மேல போகாது. 35%. ஓகே ஓகே. எஸ். இது மூணுமே செபி பிரிஸ்கிரைப். இன்ஸ்டிடியூஷன் வாங்கணும்னு நினைச்சா 100% ஒரு கம்பெனில வாங்குவாங்க சார். ஆனால் செபி பிரிஸ்கிரைப் லிமிட் என்னன்னா, ஓகே நீங்க 35%னா 35 தான் ரீட்டைலர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. So based on profitability the portion is decided, correct? Yes sir. Yes sir. Okay okay, thank you. Okay sir. சார் அந்த ஐபிஓல லைக் சப்போஸ் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 2 crore ஷேர்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 100 times சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி அந்த 2 crore ஷேர்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்றாங்க? நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இப்போ 100 times சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா சரியா 2 lakhs உங்களுடைய மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சார், ரைட்? யா. டிவைடட் பை 100 போடுங்க, எவ்வளவு வருது? ஓகே. எவ்வளவு வருது? 2000. you get 2000, right? யா. அந்த 2000 worth shares உங்களுக்கு அலோகேட் ஆகும் சார். பட் ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் இந்த இதுல பர்கர் கிங் ஐபிஓ இல்ல மற்றதுலயோ பாத்தீங்கன்னா சிலருக்குலாம் வந்து வரல, அலோகேஷன் ஆகல அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜஸ் போட்டிருந்தாங்க. எஸ். இப்போ நான் எடுத்த கண்டிஷன், நான் சொன்ன கண்டிஷன் சார், என்ன கண்டிஷன் சொன்னேன்? 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன், சரியா? ஓகே. 2 lakhs இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 2000 rupees worth shares கிடைக்கும் சார். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஐபிஓல யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் வித் மினிமம் ஆஃப் 15,000 rupees. ஓகே. நான் இப்போ லெட்ஸ் சே 15,000 தான் போடுறேன், எனக்கு ஒரே லாட் தான் வேணும் பர்கர் கிங்ல, எனக்கு ஒரே ஒரு லாட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் 15,000 போடுறேன் சார். ஆனா அங்க 2 lakhs போட்டவனுக்கே எவ்வளவு தான் கிடைக்கும்னா 2000 rupees worth shares தான் கிடைக்கும். ஓகே. நான் வந்து வெறும் 15,000 போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ப்ரையாரிட்டி வராது. ப்ரையாரிட்டி யாருக்கு வரும்னா 2 lakhs போட்டிருக்கான் பாத்தீங்களா, ஓகே, அவங்களுக்கு they'll be given the priority சார். அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும், ஷேர்ஸ் கிடைக்கும். நான் வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்றேன், 60,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு போட்டிருந்தா எனக்கு கிடைக்காது. ஓகே. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற டைம்ல மட்டும். ஓகே. எஸ். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. Any other doubts, sir? Hello, sir, கேக்குதா? Hello. Thank you. Yes sir. No, thank you. Okay. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், சரியா? டோன்ட் ஹெசிடேட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டு ஆஸ்க். அடுத்தது சார், we'll go to the secondary market thing. இது என்னது? இப்போ செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் a transaction between investor and investor.
எப்படின்னு பார்க்கலாம். எடுத்து நான் ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணேன், பர்கர் கிங்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாமே. 60 ரூபாய் ஒரு ஷேருக்கு கேட்டாங்க, நான் 60 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 120 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்ல லிஸ்ட் ஆகுது. அது வந்து 115 ரூபாய் அப்படிங்கிற அரௌண்ட்ல தான் லிஸ்ட் ஆச்சு. பட் இது ஆனது பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வாங்க 115 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டபுள். இப்போ எனக்கு போதும், பணம் போதும் சார், நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன், 120 ரூபாய் வந்துருச்சு, போதும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா, நான் கம்பெனி கிட்ட இருந்து ஷேர் வாங்கினேன் சார், கம்பெனிக்கே மறுபடியும் விற்க முடியுமா? முடியாது. கம்பெனிக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது சார், we cannot sell the shares. யாருக்கு விற்க முடியும்? என்ன மாதிரி வேற யாராச்சும் ஒருத்தர், ஓகே பர்கர் கிங் பரவாயில்ல, இவர் 60 ரூபாய்க்கு வாங்கினாரு, 120 ரூபாய் போயிடுச்சு, நான் 120 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், அது ஏன் 160 ரூபாய் போக கூடாது, 180 ரூபாய் போக கூடாது அப்படின்னு நினைக்கிற வேற ஒரு இன்வெஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க சார், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. ஸோ அவங்க பண்றது சார், அவங்க பண்ற இதுக்கு பேரு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த செகண்டரி மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் we have regulator. மார்க்கெட் ரெகுலேட்டர் யாரு? we have them SEBI. Security Exchanges Board of India அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறப்போ இது ஒரு அட்டானமஸ் அமைப்பு. இதுக்கு யாருமே கட்டளை கொடுக்க முடியாது, நீங்க இந்த மாதிரி தான் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. nobody can command SEBI சார். SEBI அதோடைய ரூல்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ஃபிக்ஸட், இதுதான் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலியமா இந்த ரூல்ஸ் ஹவ் பீன் ஃபிக்ஸட். சரியா? இது வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ், மார்க்கெட்ல புதுசா மேனிபுலேஷன் பண்றாங்க, புதுசா ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்காக அதுவே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு செபி. 1993 1993ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் செபி, அட்டானமஸா இருக்கு சார். அடுத்து நீங்க பார்க்க போற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், ரெகுலேட்டர் பார்த்தாச்சு. அடுத்து நீங்க பார்க்க போற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தது என்னென்ன பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட்டர்ஸ்க்கு அப்புறம் we have exchanges. Exchanges in the sense, இவங்க யாருன்னா இந்த act as a bridge between buyer and seller. ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல பிரிட்ஜா, பாலமா இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் யாரு சார்? அவங்களுக்கு தான் என்ன பேரு? they are known as exchanges. இந்த எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எதையும் விற்கிறதும் கிடையாது சார், வாங்குறதும் கிடையாது. விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு பொதுவான ஒரு தளம் தானே தவிர்த்து இது எதையும் நமக்கு விற்காது, நமக்கிட்ட இருந்து எதையும் வாங்காது. சரியா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்தியாவை பொறுத்த மட்டும் சார், ஒரு காமனா தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தான் சொல்லுவாங்க. என்எஸ்சி சொல்லுவாங்க, அப்புறம் பிஎஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சார். ஒரு இந்தியாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட we have ஒரு 22 ரீஜனல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஈக்விட்டி ட்ரேடிங் பொறுத்த மட்டும் 22 ரீஜனல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. எக்ஸ்சேஞ்சஸ் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா நம்ம கூட ஆரம்பிக்கலாம் சார், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோனோபாலி பிசினஸ் கிடையாது. நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளும் லைசன்ஸ் வாங்கி பண்ணலாம். சரியா? இப்போ இந்த நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ்
நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள். இப்போ நிஃப்டி அப்படிங்கிறது சார் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற 50 கம்பெனிஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் டாப் 50 கம்பெனிஸை ஒரு குரூப்பிங்கா பிரிச்சிருக்கோம். அதுதான் என்னவா கூப்பிடுறோம்னா we call it as நிஃப்டி 50. ஸோ அது என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ், ஒரு குறியீட்டு என்ன ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெராமீட்டர் இந்த நிஃப்டி 50. ஓவரால் எக்கனாமியை காட்ச் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. நிஃப்டி அப்படிங்கிறது, சென்செக்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி. நிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னா, சென்செக்ஸ் அப்படிங்கிறது சார் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் உடைய ஒரு கூட்டான ஒரு இண்டெக்ஸ் தான் என்னது, இட் இஸ் நோன் அஸ் சென்செக்ஸ். சரியா? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா இட் இஸ் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். குறியீடுகள் இந்த இண்டிகேட்டர்ஸ் மாதிரி, இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு இலக்கங்கள். இதுதான் எக்ஸ்சேஞ்சஸ் உடைய ரூல். பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்றது. இது மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னா வேற எந்த பொருளையும் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது சார். இதுதான் அவங்களுடைய வேலை. எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் யார் வரா? we have brokers. one question. Yes. இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து இஷ்யூ பண்றது இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? பட் ஆனா இப்ப வந்து பிஎஸ்சி வந்து அவங்களே வந்து ஸ்டாக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஓன் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? எஸ் எஸ் சார். பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டாக்கே வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? எஸ் எஸ் எஸ். சோ அப்பனா எக்ஸ்சேஞ்சும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா? எக்ஸ்சேஞ்சும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் சார். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் வந்து எனக்கு விற்கிறது, என்கிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறது கிடையாது. இப்ப லெட்ஸே நான் என்கிட்ட ஒரு ஷேர் இருக்கு, ஒரு ரிலையன்ஸோட ஷேர் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாமே. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை நான் டைரக்டா உங்களை நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்து நான் கொடுக்கறது இல்லை. நான் என்ன பண்றேன், என் டெர்மினல்ல ஆர்டர் போடுறேன், அதை எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் பிளேஸ் பண்றாங்க சார். நீங்க எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அதை வாங்குறீங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப நான் கொடுத்தேன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் காசு கொடுத்து வாங்குது, அப்புறமா வேற ஒருத்தருக்கு விக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்ல சார். எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ரூட். ஓகே, ஒரு டோல்கேட் மாதிரி வச்சுக்கலாமே. இந்த டோல்கேட்ல நான் என்னுடைய காரை கொண்டு போறேன், டோல் கட்டுறேன், அப்புறமா அந்த டோல்கேட்டை தாண்டி வந்துடுறேன். அதே மாதிரி டோல்கேட்டுக்கு இந்த சைட்ல இருக்கிறவங்க பையர்ஸ், அந்த சைட்ல இருக்கிறவங்க செல்லர்ஸ். ரைட்? இப்ப இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான். இப்ப பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கம்பெனி. முதலே சொன்ன மாதிரி அதுக்கும் பணம் தேவைப்படுது. சரியா? பணம் தேவைப்படுறப்போ செபி என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அதே ரூலை ஃபாலோ பண்ணி தான் இதுக்குள்ள வராங்க சார். இப்ப புரோக்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது ஏஞ்சல் புரோக்கிங் ஒரு லிஸ்டட் கம்பெனி சார். சரியா? அதை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி புரோக்கர்ஸ் யார், அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க they are a bridge between இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு இன்வெஸ்டருக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் தான் யாரு சார்? They are known as brokers. Again, exchange ஒரு ட்ரேடர் டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது, கூடாது. அது எப்படிதான் நடக்கும் அப்படின்னா it has to happen through a broker. ஒரு broker மூலமா தான் இது நடக்கணும். சரி, இப்ப இந்த brokersல there are two types of brokers. The first one is full service brokers. அடுத்தது discount brokers.
Excuse me, Full sir. service, yes. ஒரு குயிக் கொஸ்டின். இந்த புரோக்கர்ஸ்லாம் ஜஸ்ட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றப்போ பை பண்றாங்க, செல் பண்றாங்க. பட் இவங்க எப்படி மணி மேக் பண்றாங்க? சொல்லிடுறேன் சார், அதையும் சொல்றேன். ஓகே ஓகே ஷூர். அதையும் சொல்றேன். ஸோ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ், டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதம். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா, தே ஆர் புரோக்கிங் மட்டும் கிடையாது, மற்ற ஃபினான்ஷியல் ரிலேட்டட் சர்வீசஸ். மோஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆஃபர் புரோக்கிங் சர்வீசஸ். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, தே வில் பி ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். எப்படி இருக்கும், அவங்க கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒண்ணு இல்லையா. ரெண்டாவது, அவங்க கிட்ட போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க. என் பணத்தை வச்சுக்கோங்க சார், எனக்கு மேனேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுவாங்க, அதுவும் இல்லை. மூணாவது, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணணும் சார், என் பையனுக்கு எஜுகேஷனுக்கு சேர்க்கணும், அல்லது என் பொண்ணோட மேரேஜுக்கு சேர்க்கணும், என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கும் பிளான் பண்ணி தரதுக்கான ஆட்கள் வச்சிருப்பாங்க, இல்லையா. எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சர்வீசஸையும் ஆஃபர் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதையும் சேர்த்து தருவாங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். அது போக எக்ஸ்ட்ரா சர்வீஸால இந்த டிமேட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மோஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஆஃபர் பண்றாங்க சார். ஸோ அவங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அப்படின்னு பேரு. கமிஷன்ஸ் எப்பவுமே இவங்களது அதிகமாக தான் இருக்கும். ஒரு ட்ரேடை நான் பண்றேன், லெட்ஸே ஒரு ஷேரை நான் பை பண்றேன் அப்படின்னா அந்த பையிங் அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களுக்கு புரோக்கிங் கமிஷனா கொடுத்தாகணும் சார், சரியா. இந்த புரோக்கிங் கமிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்கான செலவு. புரோக்கர்ஸ் எல்லாருக்குமே இது பொருந்தும். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ். எஸ் சார், ஒன் மொமெண்ட், இதை நான் முடிச்சிடுறேன். ட்ரேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் தருவாங்க. அவங்க கையில வேற எனக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி தாங்கல, எனக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுங்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணி தாங்க அப்படின்னா இதெல்லாமே அவங்க கையில இருக்காது சார். அவங்க என்னன்னா ஒரு புரோக்கிங் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஷேர்ஸ் பை ஆர் செல் பண்ணி தர முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல வேற சர்வீசஸ் அவங்களால ஆஃபர் பண்ண முடியாது சார். இப்ப ஜீரோதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த பேரை கேள்விப்படாத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆளே இருக்க முடியாது. ஜீரோதா அப்படிங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கலாம், அவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் சார், சரியா. இப்போ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க சார். ஓகே, ஸோ இப்போ சில புரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து ஜீரோ கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஆஃபர் பண்றப்போ ஐ திங்க் தே கால் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், ரைட்? ஸோ ஹவு தே மேக் மணி? அவங்க உங்களுடைய பணத்தை வச்சு தேல் மேக் மணி சார். இப்போ நீங்க ஜீரோ புரோக்கரேஜ் அப்படிங்கிறவங்கள்ட்ட உங்களோட டெபாசிட் பண்றீங்க இல்லையா, கரெக்ட். அந்த பணத்தை வச்சு வேற வேற விதமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் மேக்கிங் தேர் ப்ராஃபிட்ஸ். வேற ஒருத்தவங்களுக்கு லெவரேஜா கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அல்லது அவங்க பூல் அக்கௌண்ட் மாதிரி வச்சு அதுல மாதிரி வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் பணம் எடுக்கலாம். ஸோ ஜீரோ புரோக்கரேஜ் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் கேட்பாங்க, உங்ககிட்ட இவ்வளவு கேபிட்டல் வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வெறும் 1000 ரூபாய் வச்சிருக்கேன் ஜீரோ புரோக்கரேஜ் பண்ணி தாங்கன்னா நிச்சயமா பண்ணி தர மாட்டாங்க சார். அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கம்மியான புரோக்கரேஜ் பண்ணி தர முடியும். அவங்க கிட்ட ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் வந்தா கூட அந்த இதுல வச்சு they can make more money. Okay, got it, thanks. Right. அடுத்தது the secondary marketல the last participant, they are known as யாரு? Traders. 2 types of traders. Retail traders, நம்மள மாதிரியான மக்கள். அடுத்தது institutional traders. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அல்லது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சமா கையில காசு வச்சிருப்பாங்க, ஓன் டிமேட் அக்கௌண்ட் இருக்கும், மார்க்கெட் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய நாலேஜ் எல்லாம் இருக்காது. கம்மியான நாலேஜ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ரீட்டைல் மக்கள். இன்ஸ்டிடியூஷனல் மக்கள் அப்படிங்கிறவங்க பொதுமக்கள் அவங்களால டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாதது, அல்லது பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களால டைரக்டா
மார்க்கெட்ல உட்காந்து வாட்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லாத மக்கள், அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்களுக்காக ப்ரொஃபஷனல் மார்க்கெட் அனாலிஸ்ட் அவங்கள எம்ப்ளாய் பண்ணி அவங்க மூலியமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா we call them as institutional traders. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க we call them as institutional people சார். சரியா? ஸோ இப்படிதான் ஒரு செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேடிங் நடக்குது. ஒரு ட்ரேடர் என் புரோக்கர் கிட்ட நான் சொல்றேன், த்ரூ இன்டர்நெட் ஆர் த்ரூ கால் ஆர் த்ரூ எஸ்எம்எஸ் நான் சொல்றேன், அவங்க வந்து இந்த ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்சில் பையோ செல்லோ பண்ண போறாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த ஆர்டரை they'll take it. எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஓகே சோ அண்ட் சோ நபர் இந்த சோ அண்ட் சோ ஸ்டாக்கை விற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி they'll place the ஆர்டர். என் பேரோ எதுவோ தெரியாது, இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ பிரைஸ் அப்படிங்கிறது மட்டும் காமிக்கும். எக்ஸ்சேஞ்சில் வேற ஒரு புரோக்கர் மூலியமா விற்க விரும்புறேன்னா வாங்க விரும்புறவர் சோ அண்ட் சோ நபர் சோ அண்ட் சோ பிரைஸ்ல இதை வாங்க விரும்புறாரு அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்ஸ் வரும். புரோக்கர்ஸ் ரெண்டு பக்கமும் அதை கொண்டு வருவாங்க. எக்ஸ்சேஞ்சில் இந்த ஆர்டர் மேட்சிங் will happen. இது மூலியமா ட்ரேட்ஸ் நடக்கும் சார். திஸ் இஸ் ஹவு ஒரு செகண்டரி மார்க்கெட் பெர்ஃபார்ம்ஸ். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து செகண்டரி மார்க்கெட்ல இருந்து பை புரியல சார், ஒருத்தர் பேசுங்க சார். யூசுவலா ரீட்டைலர்ஸ் வந்து பிரைமரி மார்க்கெட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்ல செகண்டரி மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? செகண்டரி மார்க்கெட்லயும் வாங்கலாம் சார். பிரைமரி மார்க்கெட் ஐபிஓல அலர்ட் ஆனா தான் அப்படின்னா கிடையாது, செகண்டரி மார்க்கெட்லயும் வாங்கலாம். ஓகே, சாரி, I misunderstood actually. Before IPO, people exchange their shares, right? ஓகே, அப்படி பண்ணுவாங்க சார். அது கிரேல பண்ணுவாங்க. ஓகே, அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல பண்ணுவாங்க சார். அது சில புரோக்கர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. சரியா? நல்லா வார்த்தை பண்ணுங்க சார். சில புரோக்கர்ஸ் மட்டும் அதை பண்ணுவாங்க, எல்லாரும் கிடையாது. ஒன்லி a few brokers. அப்படிங்கிற சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் இல்லாம போகும் சார். என்ன யாராச்சும் ஏமாத்துறாங்க, என் புரோக்கர் கிட்ட லெட்ஸ் சே XYZ கம்பெனி மார்க்கெட்ல இல்ல, அதோட ஷேர் என் புரோக்கர் கையில இருக்கு, அதை எனக்கு விற்கிறாரு அப்படின்னா நான் வாங்குறேன். அப்படி பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணலாம். ஆனால் இந்த புரோக்கிங் இல்ல இந்த செகண்டரி மார்க்கெட் சினாரியோல எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி. அவங்க மூலியமா போறதுதான் என்னது சார், லிஸ்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் ட்ரேட் ஆகும். லிஸ்ட் ஆகாத ஸ்டாக்ஸ் சில புரோக்கர்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு என்ன அது எனக்கு ஒரு விலையில கொடுப்பீங்க, லெட்ஸே அவங்க எனக்கு 200 ரூபாயில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, நான் அதை விற்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இல்ல சார், புரோக்கர் சொல்லுவான் என்கிட்ட பையர் இல்ல, 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேங்க்ஸ் வந்து நம்ம புரோக்கர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ஒரு நெகட்டிவ்ஸ் எப்பவுமே அன்லிஸ்டட் ஸ்டாக்ல உண்டு. அதனால தான் அன்லிஸ்டட் ஸ்டாக்கை பத்தி அன்லிஸ்டட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் இப்பதான் நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா அன்லிஸ்டட்குள்ள போகாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஹலோ சார், ஒன்றும் இருக்கு சார். எஸ் சார். நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து புரோக்கர்ஸ்ட போகுது. அந்த புரோக்கர் வந்து அந்த அமௌண்ட் எங்க கொடுப்பாங்க சார்? எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுப்பாங்க சார். எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுப்பாங்க. ஆமா, அவங்க எனக்கு யாரோ ஒருத்தர் ஷேரை விக்கிறாங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கு இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார். கிளியரிங், அது வந்து கிளியரிங் கார்பரேஷனுக்கு போகும். எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அது அப்படியே கிளியரிங் கார்பரேஷனுக்கு போகும். இப்ப என் புரோக்கர் லெட்ஸ் சே நான் ஜீபுல புரோக்கிங் பண்றேன், என்னுடைய புரோக்கர் வந்து இப்ப நான் ஒரு ஷேரை விற்கிறேன் அப்படின்னா அதுக்கான பணத்தை கிளியரிங் கார்பரேஷன் வந்து ஜீபுக்கு வந்துடும். எனக்கு எவ்வளவு டியூ அப்படின்னு பார்த்து எனக்கு ஜீபு செட்டில் பண்ணுவாங்க சார். ஓகே 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 சார். Any other questions? ஓகே, இத நோட்ஸ் எடுத்துக்கோங்க சார். அடுத்தது we'll go to commodities market.
ஹலோ ரூபன் Yes. சார், Yes. எண்ட் ஆஃப் த கிளாஸ் இந்த ஸ்லைட் மட்டும் ஷேர் பண்ண முடியுங்களா? ஷேர் பண்ண மாட்டேன் சார். நீங்க ஜஸ்ட் டேக் அ நோட் ஆஃப் இட்.